Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 4.3 லேருந்து sum number 21 பார்க்க போகிறோம். Important 3 mark or 5 markல கேட்கலாம். Find the number of strings of 4 letters that can be formed with the letters of the word examination. முதல்ல இந்த வேர்டை எழுதிக்கலாம். EX A M I N A T I O N. இதில் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் பாருங்கள். இதில் டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 11 லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா? இதில் ரிப்பீட்டட் என்னன்னு பார்ப்போம். ரிப்பீட்டடில் ஏ இருக்குது. ஓகே, அடுத்ததா ஐ இருக்குது. அடுத்ததா என் இருக்குது. அடுத்ததா ரிமைனிங் லெட்டர்ஸ். ரிமைனிங் லெட்டர்ஸ் என்னென்னா இ, எக்ஸ், எம், டி, ஓ. இப்போ இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் வந்து 4 தான் இருக்கணும். தட் கேன் பி ஃபார்ம்டு வித் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் எக்ஸாமினேஷன். இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் என்னென்ன இருக்கணும்னா இஎக்ஸ் எம்டிஓ. இது இல்லாமல் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்லேருந்து ஒவ்வொரு பார்ட், அதாவது ஏஐஎன். அப்போ டோட்டலாக 8 லெட்டர்ஸ் தான். ரிப்பீட்டட் லெட்டர்ஸில் உள்ள ரிப்பீட்டேஷனை வந்து கட் பண்ணுறோம், ஒன்றுத்துலேயும் கட் பண்ணிடுறோம். ஓகே, பேலன்ஸ் உள்ளது நமக்கு 8 லெட்டர்ஸ். ஸோ இதில் 3, இதில் 5, அதாவது ஒன்று மட்டும். 2 ஏ எடுக்கக்கூடாது, ஒரே ஒரு ஏ தான், ஒரே ஒரு ஐ, ஒரே ஒரு என். இதை நம்ம ஒரு டேபுலேஷனில் 3 கேஸ் வைஸாக நம்ம போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் கேஸில் என்னென்ன லெட்டர்ஸ் எடுத்துக்கலான்னா அதே 8 லெட்டர்ஸ் தான். இஎக்ஸ் எம்டிஓ ஏஐஎன். லாஸ்ட்டாக நான் போடுறது வந்து இந்த லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் நம்ம ஞாபகத்துக்காக. ஸோ டோட்டலி இப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 8 லெட்டர்ஸ். காம்பினேஷன் ஆஃப் 4 லெட்டர்ஸ் இல்லையா? 8C4. இது இல்லாமல் இன்டூ 4 ஃபேக்டோரியல். 4 லெட்டர்ஸ் இல்லையா? ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 செலெக்ஷன் இது அண்ட் லெட்டர்ஸ் இது. ஸோ அப்போ 8C4 ஃபஸ்ட் கேஸ், 8C4 இன்டூ 4 ஃபேக்டோரியல். அப்போ என்ன வரும்னா 8 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ 5 டிவைடட் பை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, அல்லது 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. இது இல்லாமல் 4 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். நம்ம ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஆக்சுவலி இது ரெண்டுமே 4 ஃபேக்டோரியல், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் இந்த நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லையா, நமக்கு டினாமினேட்டர் டு நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். நம்ம அதை போலே செஞ்சுட்டு போகலாம். இந்த 6 இது கேன்சல் ஆகிடும். இந்த 8க்கு 2 டைம்ஸ். ஸோ 14 இன்ட்டு 5, 14 இன்ட்டு 5 இன்ட்டு 12 இன்ட்டு 2, 24. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா we get 1680. ஸோ இந்த இடத்துக்கான வேல்யூ 1680. அடுத்ததா கேஸ் 2. அகைன் இதே லெட்டர்ஸ் தான். இஎக்ஸ் எம்டி OAIN. ஓகே, இப்போ 4 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இங்கே பார்த்தோம். இந்த ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4மே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ். இப்போ இதில் இந்த 3 லெட்டர்லேருந்து ரவுண்ட் பண்ணியிருக்கிற 3 லெட்டர்லேருந்து 1 எடுக்க போகிறோம். 3C1. அடுத்ததா 1 எடுத்தாச்சு இல்லையா? அப்போ பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் எத்தனை? 7. 7லேருந்து திரும்பவும் 2 எடுக்க போகிறோம். காம்பினேட்டிவ். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிங்ஸ் இல்லையா? அகைன் 4 ஃபேக்டோரியல். இதை இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 3C1 கேஸ் 2 சாரி இன்ட்டு 7C2 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். நமக்கு வந்து 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ நமக்கு தெரியும். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னா 12 இன்ட்டு 2 24. இந்த 4 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 24 போட்டு டக்குன்னு கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது 3C1 வேல்யூ 3. அப்போ 3 into 24 அது தனியாக வச்சுப்போம்.
7C2. ஸோ கேஸ் 2 ஓட எக்ஸ்பேன்ஷன் நம்ம இங்கே தனியாக போட்டு காமிச்சாலும் டைரெக்டாகவே போடலாம். 3C1 into 7C2 into 4 factorial இல்லையா? இதனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் 756. இந்த இடத்துல 756ன்னு எழுதிக்கலாம். ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் எப்படி போட்டோமோ அடுத்ததாக கேஸ் 3. இதில் பார்த்தீங்கன்னா 3 letters, அதாவது டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். சேம் லெட்டர் EXMTOAIN. ஸோ இங்கே 3C2 into 4 factorial. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18. ஸோ டோட்டலி we get 2454 strings. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். ரிப்பிட்டேஷன் உள்ள லெட்டர்ஸ்லாம் எத்தனை லெட்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ இங்கே பாரு, இங்கேயும் அந்த 3 லெட்டர்ஸ்லேருந்து தான் எடுத்தோம், இங்கேருந்தையும் ஒரு 3 லெட்டர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். அதே போல் இங்கே 3 கேஸ்லேயுமே 3 லெட்டர்லேருந்து சிங்கிள் லெட்டர் டபுள் லெட்டர் எடுத்துகிட்டு தான் வரும். டோட்டலாக நமக்கு வர வேண்டிய 4 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்ஸில் இங்கே 4 ஃபேக்டோரியல் காமிச்சிட்டே வரும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.